ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் டு ஜோ சமையல். இன்றைக்கி நம்ம வீடியோவில் ஒரு சூப்பரான ரெசிபி தான் பார்க்க போகிறோம் ஃப்ரெண்ட்ஸ். என்னென்னு பார்த்திங்கன்னா மஷ்ரூம் புலாவ். கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸை வச்சு நல்லா சூப்பராக வந்திருக்கு. அந்த மஷ்ரூம் புலாவ் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். நல்லா இந்த வீடியோவில் பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் ஃப்ரெண்ட்ஸ், ரைஸ் எவ்வளோ உதிரி உதிரியாக வந்திருக்கு, எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குதுன்னு நீங்கள் பாருங்கள். ஸோ வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு இந்த ஒரு டம்ளர் ஃபுல்லாக நான் பாஸ்மதி ரைஸ் எடுத்து வச்சுருக்கேன். அது ஒரு கிணத்துல போட்டு 2 வாட்டி நல்லா தண்ணி ஊற்றி வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சுருங்க. ஒரு 20 to 25 மினிட்ஸ் ஊறட்டும். நெக்ஸ்ட்டு ஒரு குட்டி கடாயை வச்சு 1 ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் தனியா ஆட் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட்டு 1 பச்சை மிளகா, 2 துண்டு இஞ்சி, ஒரு 4-5 பல்லு பூண்டு ஆட் பண்ணிவிட்டு நல்லா கருக விடாமல் ஸ்லோ ஃப்ளேமில் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஸோ ஒரு பக்கம் ஆறட்டும். இப்போது குக்கர் வச்சுக்கோங்க. குக்கரில் 1 ஸ்பூன் குக்கிங் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம். அண்ட் 1 ஸ்பூன் நெய் ஆட் பண்ணிக்கலாம். 1 துண்டு பட்டை, 1 பிரிஞ்சி இலை, 1 ஸ்டார், 2 கிராம்பு, 1 ஏலக்காய் ஆட் பண்ணிவிட்டு நல்லா அந்த எண்ணெயில் வதக்கி விடுங்க. ஸோ எல்லாம் நல்லா பொரிஞ்சதுக்கப்புறம் 1 மீடியம் சைஸ் ஆனியன் ஸ்லைஸ் பண்ணி வச்சுருந்தேன், அதை ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கலாம். கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கலாம். வெங்காயம் நல்லா வதங்கி வரட்டும். நம்ம சைட் பை சைடு அரைச்சிக்கலாம். கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நம்ம வதக்கி வச்சுருந்தோம் இல்லையா, அதை அரைச்சிக்கலாம். இப்போ 1 டொமேட்டோ ஆட் பண்ணி அதையும் நல்லா வதக்கிக்கலாம். மீடியம் சைஸ் தக்காளி தான் எடுத்திருக்கேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சிருந்தோம் இல்லையா, அந்த பேஸ்ட் ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தனியா, சோம்பு, இஞ்சி, பூண்டு, பச்சை மிளகா. ஆட் பண்ணிவிட்டு 1 பேக்கெட் மஷ்ரூம் நான் நல்லா க்ளீன் பண்ணிவிட்டு வாஷ் பண்ணி எடுத்து வச்சுருந்தேன், அதை இப்போ ஆட் பண்ணிக்கிறேன். இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுக்கோங்க, குட்டி குட்டியாக கட் பண்ணிவிட்டு அதிலே அந்த வெங்காயம் தக்காளியோடு நல்லா வதக்கி விடுங்க. ஒரு ஸ்பூன் மஞ்சத்தூள் ஆட் பண்ணிக்கிறேன். குட்டி ஸ்பூனில் தான் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ், ரொம்ப பெரிய ஸ்பூன் கிடையாது. அகைன் ஒரு 1/2 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ தண்ணி பார்த்திங்கன்னா 1 டம்ளர் அரிசிக்கு 1.5 டம்ளர் தண்ணி நான் வச்சுக்கிறேன். ஸோ இந்த மிக்ஸி ஜார்லேயே நான் அதை ஆட் பண்ணி அந்த கலக்கி அந்த குக்கரில் ஆட் பண்ணிக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ 1:1.5. ஸோ 1 டம்ளருக்கு 1.5 டம்ளர் தண்ணி வச்சுக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். தேவையான உப்பு ஆட் பண்ணிக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இதுக்கு காரம்னு பார்த்திங்கன்னா பச்சை மிளகாய் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ். உங்களுக்கு காரம் அதிகமாக வேணும் அப்படின்னா நீங்கள் 2-3 பச்சை மிளகா கூட எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணிக்கோங்க. ஸோ மிளகாத்தூள்லாம் நம்ம இதில் எதுவுமே ஆட் பண்ண போகிறதில்ல, கரம் மசாலாவும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இந்த புலாவ் இந்த ஸ்டைலில் தான் செய்யணும். ஸோ இப்போ தண்ணி நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. இப்போ நம்ம தண்ணி வடிகட்டிட்டு இந்த ரைஸை ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிவிட்டு நல்லா ஜென்ட்லாக மிக்ஸ் பண்ணி விடுங்க. அந்த தனியா ஃப்ளேவர், அந்த சோம்பு ஃப்ளேவர்லாம் ரொம்பவே டேஸ்ட் ஒரு டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ், ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நல்லா கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம், அதை வரைக்கும் வெயிட் பண்ணலாம். இப்போ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், தண்ணியும் ரைஸும் ஒரே லெவலில் இருக்குது. இந்த டைமில் நம்ம தம் வச்சுக்கலாம். ஒரு 5 மினிட்ஸில் ஹை ஃப்ளேமில் கொதிச்சதுக்கப்புறம் இந்த டைமில் தம் வச்சுக்கோங்க. இப்போ கம்ப்ளீட்டாக இந்த தோசை தவா மேலே கம்ப்ளீட்டாக அதை குக்கர் எடுத்து வச்சுட்டு சிம்மில் வச்சுருங்க. ஒரு 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் பார்க்கலாம் எப்படி இருக்குன்ட்டு. 15 மினிட்ஸ்க்கு அப்புறம் நீங்கள் பாருங்கள். சப்போஸ் தண்ணி இருக்கிற மாதிரி இருந்தால் இன்னொரு 5 மினிட்ஸ் எக்ஸ்ட்ரா விட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்கள் திறந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சூப்பரான மஷ்ரூம் புலாவ் ரெடி ஆகிடும். ஸோ இங்கே பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், எவ்வளோ கலர்ஃபுல்லாக எவ்வளோ சூப்பராக இருக்குது. ஃப்ளேவரும் சரி, டேஸ்ட்டும் சரி, ரொம்ப வேறு லெவலில் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த மெத்தடில் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மஷ்ரூம் பிரியாணி அல்லது மஷ்ரூம் புலாவ் எப்படி வேணாலும் சொல்லலாம். இந்த கொஞ்சம் இன்க்ரீடியன்ஸ் ஆட் பண்ணி இது பண்ணியிருக்கிறதுனால மஷ்ரூம் புலாவ் தான் நம்ம சொல்ல முடியும். ஸோ இந்த டேஸ்ட் ரொம்பவே சூப்பராக இருக்கும். இந்த மெத்தடில் நீங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற ஃபீட்பேக்கை மறக்காமல் என்னோடய கமெண்ட்ஸில் ஷேர் பண்ணிக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். கண்டிப்பாக இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே பிடிச்சிருந்துருக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். இன்னும் நீங்கள் என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம். ப்ளீஸ் ஃப்ரெண்ட்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூடவே பெல் ஐக்கான் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். தேங்க்யூ.